சரி சொல்லுங்க, அடுத்து நான் என்ன பயிற்சி எடுக்கணும்? இப்போதைக்கு நீ எந்த பயிற்சி எடுக்க வேண்டாம், உழைச்சா போதும். உழைச்சா போதுமா? இன்னையில இருந்து 6 மாசத்துக்கு நீ உயிரோட இருந்தேன்னா அதுக்கப்புறமா நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். அப்படின்னா நீங்க என்ன விட்டு போக போறீங்களா? என்னால இங்க தனியா இருக்க முடியாது. நீ ஒண்ணு இங்க தனியா இருக்க போறது இல்ல, இங்க கூட ஏகப்பட்ட காட்டு விலங்குகள் உனக்கு துணையா இருக்க போகுது. காட்டு விலங்குகள்னா சிங்கம், புலியா? அதுங்க என்ன சாப்பிட்டுடுமே. தேவையில்லாம சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காத. ஒரு பெரிய மனுஷன் நடந்துக்க வேண்டிய நேரம் இது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? 6 மாசம் நீ உயிரோட இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் யோசிக்காம பண்ணு. உனக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு, ஆனா அதை தேவையான நேரத்துல எப்படி வெளியே கொண்டு வரணும்னு நீ இந்த 6 மாசத்துல கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டா நீ உடம்பாலையும் மனசாலையும் பலசாலியா மாறும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணு. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லையே, என்ன பண்றது? அது எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சுலபமா இருக்காதுன்னு நான் தான் சொன்னல. இது உனக்காக தேர்ந்தெடுத்த பாதை இதுதான், அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.